ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு லெவல் ப்ரெடிக்டர். ஸோ இன்னையோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 48,380 to 400. அது சப்ளை. டிமாண்ட் வந்து 47,330 to 350. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றோட லெவல் 47,860 to 880. ஸோ ஃப்யூச்சரில் வந்து அதில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ மேலே போயிட்டுருக்கான். ஸோ நம்ம வந்து ஒன்ஸ் சப்ளை ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம செல்ஸ் எடுப்போம். ஓகே. ஸோ சென்செக்ஸோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 71,200 வந்தால் அது வந்து சப்ளை ஏரியா. ஓகே. ஸோ அங்கே வந்தாலும் நம்ம வந்து செல் இனிஷியேட் பண்ணலாம். ஸோ எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு. ஓகே, தேங்க்ஸ். நம்ம எதிர்பார்த்த ப்ரைஸ் வந்துருச்சு ஆக்சுவலாக. சார் நம்ம சப்ளை வந்தாலுமே இது பார்த்தீங்க அப்படின்னா 142 இருக்குது. ஸோ இது ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். ஓகே. இன்றைக்கி ஆக்சுவலாக எக்ஸ்பைரி 71,300 போட்டு 141 இருக்குது. கரண்ட்டாக மார்க்கெட் ட்ரேட் ஆகுது பார்த்தீங்கன்னா 41,250 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 50 rupees இருக்க வேண்டியது 140 rupees இருக்குது. இது 90 rupees இருந்தால் கூட நம்ம வாங்கியிருக்கலாம். ஸோ இப்போ இது 140 rupees இருக்கனால இது வாங்குறது அட்வைசபிள் இல்லை. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் இது ப்ரீமியம் டிக்கே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஸோ அதனால் இதை அவாய்ட் பண்ணிக்கிறோம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அப்படியே மேலே தான் இருக்கான். ஓகே. ஸோ நேற்றோட சப்ளை உடச்சான்ல, சாரி, நேற்றோட சப்ளை நேற்று உடச்சிட்டான். அதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிட்டத்தட்ட இப்போ மேலே இருக்கான். நம்ம இங்கே எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம் ஃப்யூச்சரில். ஃப்யூச்சரில் ரியாக்ஷன் இல்லை அப்படின்னா நம்ம இண்டெக்ஸில் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆனவுடனே ரியாக்ஷன் கொடுத்தவுடனே நம்ம எடுத்துடலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 70 பாயிண்ட்ஸ் இறங்கிட்டான். ஸ்டில் வந்து 71,300 போட்டு பார்த்தீங்கன்னா 150 தான் இருக்குது பாருங்கள். ஸோ அதான் சொல்லியிருந்தேன், ப்ரீமியம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுவானுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் நம்ம அவாய்ட் பண்ணோம். ஸோ மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கிருச்சு. ஸோ இப்போ வந்து பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க மாதிரி இருக்குது. அதாவது சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வில் எக்ஸ்பிளைன். ஸோ ஆல்ரெடி நான் 89 போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை மாடிஃபை பண்ணி 89 இருக்கிறத 125க்கு மாற்றிடுறேன். ஓகேவா? ஸோ நான் மாற்றலை, ஒரே நிமிஷம். சென்செக்ஸ் ஓகே. ஸோ இதுதான் ஆர்டர் பாக்கு. ஸோ ஒன்ஸ் இது ரீச் ஆகும்போது என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸில் வாங்கிடலாம். ஈவன் இப்போ கூட வாங்கலாம், நத்திங் டு வரி. 122 ஜஸ்ட் கோயிங் டு பிளேஸ் அ பை ஆர்டர். ஓகே. சி வி பிளேஸ்ட் அ பை ஆர்டர் அட் 122 now. வி பிளேஸ்ட் அ பை ஆர்டர் அட் 122 now. ஸோ கரண்ட்டாக இது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 125, 123 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கிடச்சிருச்சு. ஓகே. ஓகே. ஸோ கிடச்சிருச்சு 10 குவான்டிட்டி. ஆர்டர் பிளாக்கு தொட்டுட்டான். ஸோ இதோட டார்கெட் பார்த்திங்கன்னா மினிமம் இது 0 to ஹீரோ அந்த ஆப்ஷன் தான் இது. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு ஒரியும் பண்ண வேணாம், அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே, தேங்க்யூ. ஸோ ஃப்ரம் டுடே நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம லெவல் வந்தோடனே வாங்கிட்டு, ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரினால அப்படியே விட்டுற போகிறோம். ஸோ இப்போ நம்ம பை ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 122. ஸோ அதோட மினிமம் டார்கெட் பார்த்திங்கன்னா 244. 244 வந்து கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பாட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இஓடியில் என்ன மார்க்கெட் நம்மளுக்கு தருதோ எடுத்துக்கலாம். இது ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, லாஸாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி தான் இனிமேல் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ எவ்ரிடே 0 to ஹீரோ கால் இருக்கும். அந்த கால் என்னென்னா நம்ம இஓடி வரைக்கும் வச்சுருக்க போகிறோம். ஸோ மார்க்கெட் நம்மளுக்கு என்ன கொடுக்குதோ நம்ம அதை எடுத்துக்க போகிறோம். ஓகே. நம்ம லெவலில் ஆனால் பஞ்ச் பண்ணணும் ஆர்டர், அவ்வளோதான். ஓகே. ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் 70,800 வந்துச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி. ஓகே. இல்லைனா நம்ம இஓடி வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ இது எதுக்காக செல் பண்ணியிருக்கேன்னு தெரியுதுல, மார்க்கெட் அவ்வளோ வருவானான்ற டவுட்டு. ஸோ இன்கேஸ் வந்தால் கூட ஈவன் அவன் இங்கேருந்து 400 பாயிண்ட் 400 பாயிண்ட்ஸ் இறங்கி
40,800 வந்தால் கூட இந்த 20 rupees வந்து 0 ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 20 points கிடைக்கும். ஓகே, ஸோ அதுக்காக தான் இது பண்ணியிருக்கோம். ஸோ கரெக்டாக நம்ம வந்து 122க்கு நம்ம பை பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 122க்கு பை பண்ணது 160ல் இருக்குது, 163ல் இருக்குது. கிட்டத்தட்ட 40 pointsக்கு மேலே ப்ளஸில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் இது பண்ண வேணாம், ஒரி பண்ண வேணாம். ஓகே, ஸோ இது 24ல் இருக்குது இப்போ செல் பண்ணது. ஸோ அது ஒரி பண்ண வேணாம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ ஒரு 160 சம்திங் பார்த்தோம், ஒரு 40 pointsக்கு மேலே ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ நத்திங் டு ஒரி. பார்ப்போம், ஈவடி பார்ப்போம் நம்ம. ஓகே, ஸோ கரண்ட்டாக நம்ம வாங்கின 122க்கு வாங்கினது பார்த்திங்கன்னா 192ல் இருக்குது. ஸோ 70 points ப்ளஸில் இருக்குது. ஸோ நம்ம ஹோல்ட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, ஈவோடி தான் நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம ஈவோடி எப்படி மூவ் ஆகுது அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஆக்சுவலாக எக்ஸாக்ட் ஹையில் செல் பண்ணியிருக்கோம். கரண்ட்டாக நம்ம வாங்கின 122க்கு வாங்கினது இட்ஸ் மோர் தேன் 260க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ 1300க்கு மேலே ப்ராஃபிட் இருக்குது. இதில் நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக 244 தான் ஃபஸ்ட் டார்கெட்டு. சேஃப் ட்ரேடர்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க, இல்லை நம்மளுக்கு மார்க்கெட் என்ன கொடுக்குது அப்படின்றத ஈவோடி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. வேறு ஒரு ஒர்க் இருக்கனால நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ 122க்கு வாங்கினது 262க்கு நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இது மோர் தேன் 100% ப்ராஃபிட். ஸோ நம்ம ஆக்சுவலாக புக் பண்ணியாச்சு. பட் ஆனால் சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம 122க்கு வாங்கினது பார்த்திங்கன்னா 522 போயிருக்கோம். கிட்டத்தட்ட 400 points அப்பு. ஸோ இது பர்சன்டேஜில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மோர் தேன் ஒரு 350% கொடுத்துட்டான். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 522 வரைக்கும் போயிருக்கோம். ஓகே, நம்ம வாங்கினது டே லோவில். ஓகே, ஸோ சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு நம்மளோட சார்ட் காட்டுறேன். இங்கே தான் நம்ம இந்த ஆர்டர் பிளாக்கில் தான் எடுத்தோம். ஓகேவா, ஸோ ஸ்டாப் லாஸ் பாருங்கள் ரொம்ப கம்மி, டார்கெட் பாருங்கள் எவ்வளோ தூரம் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம 70,800 வந்தால் க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை நான் ஆக்சுவலாக ஒரு ஒர்க் போயிட்டு வந்ததுனால நான் முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டேன். நம்ம அதுவே பார்த்தீங்கன்னா மோர் தென் 150% ப்ராஃபிட்டில் இருந்துச்சு. 70,800 வரும்போது நம்ம ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 500 கிட்ட வந்துட்டான். ஓகே, ஸோ மோர் தேன் 300% ப்ராஃபிட்டில் முடிச்சிருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ.